முள்ளக்குடி கிராமம். என் பேர் குமார். இது மாதிரி பீர்க்கங்காய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு 1½ ஏக்கர் பீர்க்கங்காய் போட்டிருக்கேன். ஒரு 1½ ஏக்கர் வந்து பாவக்காய் போட்டிருக்கேன். நல்லா மகசூல் வருது. ஆரம்பத்தில் வந்து இந்த பந்தல் போடுறது, மேலே வலை கட்டுறதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் செலவானது. இப்போ வந்து காய்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஈல்டு நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் ஒரு 40 55 ரூபா போணுச்சு. அடுத்தது 50 ரூபா வந்துச்சு. இப்போ 40 ரூபா. இப்போ வந்து கொஞ்சம் 30 ரூபா ரேட்டுக்கு வந்திருக்கு. வந்தாலும் பரவாயில்ல, ஈல்டு வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மழைக்கு வெயிலுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வாரம் 2 தண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குது. செழிப்பமாக இருக்குது செடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காப்பு நல்லா இருக்குது. செடி வந்து இப்போ ஓயிற கண்டிஷன் இருக்குது. அதனால் காய் கொஞ்சம் குட்டை காயாக ஆகிருக்கு. ஈல்டு நல்லா வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி பக்கத்தில் எல்லாம் குருவை, சம்பா, நெல் போட்டு ஒன்றும் மகசூல் அதிகமாக வராதனால இது மாதிரி காய்கறி விவசாயத்தில் இறங்கியிருக்கோம். நல்லா இருக்குது. நல்ல மகசூல் வருது. இப்போ இந்த விதையெல்லாம் எங்கே வாங்கினீங்க? அதெல்லாம் எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்கீங்க? விதையெல்லாம் நாங்கள் டெல்லியில் வாங்கினது. டெல்லியில் வாங்கினது விதை வந்து நல்ல காஸ்ட்லியான விதை. ஒரு கிலோ வந்து 1000 ரூபா 1500 இந்த ரேட்டில் வாங்கினுச்சு. ஆனால் காப்பு நல்லா இருக்குது. ஒரு செடிக்கு ஒரு 15 கிலோ 10 கிலோவுக்கு மேலே 5 கிலோவுக்கு மேலே தான் வருது. நல்லா காப்பு நல்லா இருக்குது. இந்த பயிருடைய காலம் எவ்வளோ நாள் விவசாயம் இந்த இது நடைபெறும்? இப்போ வச்சு இப்போ ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. இதோடைய முடிவு 3 மாதத்தில் முடிஞ்சிருன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன விவசாயம் செய்ய போகிறீங்க? புடலை போட போகிறோம். இதில் இந்த பந்தல்ல புடலை போட போகிறோம்.